நான் ஒரு காவல்துறை அதிகாரி, எனக்கு இந்த மைக்குக்கு ஏதாவது சம்பந்தம் சிந்திங்க. பணி நிறைவுக்கு பிறகு இந்த சமூகம் நமக்கு நிறைய கொடுத்திருக்கிறது, இந்த சமூகத்திற்கு நாம் ஏதேனும் கொடுக்க வேண்டும் என்று நினைத்த போது நம்மகிட்ட என்ன இருக்கோ அதுதானே கொடுக்க முடியும். தமிழ்ல PhD பண்ணி டாக்டரேட் முடிக்கிறேன், இதெல்லாம் முடிச்சுட்டு எல்லா பல்கலைக்கழகங்களும் கூப்பிட ஆரம்பிச்சோன்னா நம்ம பெரிய ஆள் நினைச்சிட்டு போனாங்க. நமக்கு முன்னாடியே ஏகப்பட்ட டாக்டரேட். அப்புறமா தான் தெரியுது, நிறைய பட்டங்களை பெற்று தன்னுடைய பெயரை அலங்கரிப்பவர்களை விட நல்ல புத்தகங்களை படித்து தன்னுடைய மனதை அலங்கரிப்பவர்கள் சொல்லுவதையே இந்த சமுதாயம் கேட்கிறது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்ய முடியுது. நம் மனித மனதினுடைய வலிமையை நாம் உணராத காரணத்தினால் நம்முடைய எல்லைக்கோட்டை நாமே சுருக்கிக் கொள்கிறோம். நம்ம மனதனுடைய வலிமையில பாதிய கூட மிகப்பெரிய மனிதர்களே உபயோகிக்கவில்லை. அப்போ உபயோகிக்காம விடப்பட்டது நம்மளுக்கெல்லாம் எவ்வளவுன்னு பாருங்க. மனித மனதினுடைய வலிமையை முழுமையாக உபயோகப்படுத்தப்பட வேண்டும் என்றால் நம்முடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்த வேண்டும். மனதிற்குள்ளே கெட்ட எண்ணங்கள் போகாமல் நல்ல எண்ணங்கள் போகும்படி நாம் எதை நோக்கி பயணிக்கிறோமோ அந்த எண்ணங்கள் மட்டுமே நம் மனதை நிரப்பும்படியாக ஒரு காவல்காரனை போல ஒவ்வொருவரும் நம்முடைய மனதை காவல் காக்க வேண்டும். எப்படி சூரிய கதிர்களை ஒரு லென்ஸின் மூலமாக ஒரு பேப்பர்ல ஒரு புள்ளியில குவிச்சா அது பற்றி எரிகிறதோ, அதை போல நம் சிந்தனையை ஒருமுகப்படுத்தினால் எதையும் நம்மால் சாதிக்க முடியும். இந்த மாதிரி பிசினஸ் டிப்ஸை உடனடியாக தெரிஞ்சுக்கணுமா? அப்போ டக்குன்னு ரிச்னஸ் கிரியேட்டர் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.